மத்திய அரசின் நில கையகப்படுத்தும் சட்ட மசோதாவை எதிர்த்து சிஐடியு மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் சார்பில் நேற்று சென்னை சேப்பாக்கம் அரசு விருந்தினர் மாளிகை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சிபிஐஎம்மின் தமிழ் மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன், சிஐடியு தமிழ் மாநில பொதுச் செயலாளர் ஜி. சுகுமாரன், சிஐடியு தென் சென்னை மாவட்ட குழு செயலாளர் எஸ். அப்பனு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மத்திய அரசினுடைய நிலம் கையகப்படுத்தும் சட்டத்தை எதிர்த்து அந்த சட்டத்தை மசோதாவை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி சிஐடி சங்கத்தின் சார்பாக இன்று சென்னையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. விவசாயிகளை பாதுகாப்பதற்காக தொழிலாளர்களுடைய இந்த ஆர்ப்பாட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில குழு மனதார வரவேற்கிறது. பிஜேபி அரசு மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலம் கையகப்படுத்தும் சட்டம் என்பது விவசாயிகளுடைய ஒப்புதலை பெறாமலேயே அவர்கள் நிலத்தை எடுக்கலாம் என்றும், விவசாயத்தை பாதிக்கிறதா, விவசாயிகளை பாதிக்கிறதா, உணவு பாதுகாப்பை பாதிக்கிறதா என்பதை பற்றி ஆய்வு செய்ய வேண்டாம் என்றும் 1894ஆம் ஆண்டு வெள்ளைக்காரங்காலத்தில் கொண்டு வந்த அந்த சட்டத்தில் உள்ள மோசமான சரத்துக்கள் இந்த சட்டத்தில் மசோதா இடம்பெற்றிருக்கிறது. விவசாயிகளுடைய நிலங்களை பறித்து, லட்சக்கணக்கான நிலங்களை பறித்து அதானி அம்பானிகளுக்கு வழங்கக்கூடிய பிஜேபி அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மசோதாவை சட்டத்தை எதிர்த்து இங்கு சிஐடி சங்கத்தின் சார்பாகவும் தஞ்சையில் விவசாய சங்கத்தின் சார்பாகவும் தமிழகத்தில் வேலூர், சேலம், மதுரை, திருநெல்வேலி ஆகிய பகுதிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாகவும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மத்திய அரசாங்கம் நிலம் கையகப்படுத்தும் மசோதாவை சட்டத்தை கைவிட வேண்டும் என்று நடக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் என்பது எந்த காரணத்தை கொண்டு மத்திய அரசாங்கம் அந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லக்கூடிய அடிப்படை இந்த ஆர்ப்பாட்டம் என்பதையோடு நின்று விடாது. தொடர்ந்து மத்திய அரசாங்கத்தினுடைய நிலம் கையகப்படுத்தும் சட்டத்தை தொடர்ந்து போராடும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.